டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய தினசரி உணவில் விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் இன்னும் சத்தான உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி சத்துக்கள் ரொம்ப நிறைஞ்ச சிறுதானிய அடை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதே மாதிரி சிறுதானியங்கள் வச்சு ரெசிபிஸ் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். வணக்கம். டீ கடை கிச்சனில் இன்றைக்கி சிறுதானிய அடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 தடவை கழுவிட்டு இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துட்டோம். குக்கர் எடுத்துட்டு இந்த பாசிப்பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துக்குவோம். அடுத்து சாமை வந்து ஒரு 250 கிராம் 1/4 கிலோ எடுத்துருக்கோம். 1/4 கிலோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டோம். 3 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு நல்லா 2 தடவை கழுவி எடுத்துட்டோம். இப்போ ஊறி வந்த சாமையை இந்த குக்கரில் பாசிப்பருப்போடு சேர்த்து இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாமையவும் பாசிப்பருப்பையும் ஒன்றா கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் வந்து சாமை வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் அதை ஒரு முன்னக்கூடியே ஊற வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துவோம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு குக்கரு 3 விசில் வச்சாச்சு. இப்போ குக்கர் 3 விசில் அடிச்சிருச்சு. இப்போ கேஸ் வந்து தானாக ரிலீஸ் ஆன பிறகு நம்ம திறந்துக்கலாம். ஏன்னா சூப்பராக நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துடணும். வச்சுருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த மாதிரி நல்லா பொழுன்னே இருக்கணும் வெந்தது. வேக வச்ச சாமையை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். பவுலில் எடுத்து வச்சுருக்கிறது நல்லா ஆறட்டும். நல்லா வெதுவெதுப்பாக ஆறட்டும். இப்போ நமக்கு லேசாக வெதுவெதுப்பாக ஆறிடுச்சு. இதில் 50 கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே 50 கிராம் இருந்தாலும் போதும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நான் பெரிய சைஸில் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு ஒரு விரல் அளவு எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட்டு 100 கிராம் கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கோம். நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து உருவி நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை பொடுசாக கட் பண்ணது ஒரு 5 விரல் அளவு, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூனு சின்ன சீரகம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு. இப்போ இந்த பவுலில் 50 கிராம் பொரிகடலை, அது உடச்சக்கடலை இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதாவது ஒரு பிடிப்பத்துக்கு, அதாவது நமக்கு அந்த அடை வந்து நல்லா பிடிப்பாக இருக்கும். 2வது டேஸ்ட் நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 5 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அந்த இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்திலே இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதம் இருக்கணும். இப்போ இதை நல்லா காயாத அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இப்போ இதில் இருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்மள சைஸில் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அடுத்து சின்னதாக ஒரு வாழலை இல்லைன்னா பாலித்தீன் கவர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு எண்ணெயை லேசாக அந்த வாழலையில் தேய்ச்சி விட்ருங்க. செய்து வச்சுருக்க அந்த உருண்டையை எடுத்து அப்படியே அந்த வாழலையில் வைங்க. லேசாக அப்படியே நல்லா வட்டம் பண்ணுங்க. கார்னரில் லேசாக அமுத்தி விடுங்க. ஏன்னா இது வந்து சாமை அரிசி கொஞ்சம் விரிஞ்சு தான் வரும். நம்ம தான் அதை ஒரு சைஸாக தட்டிக்கிடணும். இந்த சப்பாத்தி கட்டையில் லேசாக எண்ணெயை தடவிட்டு லேசாக நம்ம உருட்டிக்கலாம். அதாவது கொஞ்சம் நைஸாக வேணுன்றதுக்காக நம்ம உருட்டிக்கலாம். அந்த இலையை அப்படி திருப்பி விட்டு ஒன்று போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. போதும். ரொம்ப நைஸாக தேய்ச்சோம்னா நமக்கு எடுத்து போட்டு எடுக்கும்போது உடையும். அதனால் இந்த அளவுக்கு இந்த கணத்துக்கு இருந்தால் போதும். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு முதல் தோசைக்கல்லை எண்ணெயை வச்சு லேசாக தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம கல் சூடாகிட்டு சூடான உடனே நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய அடையை அப்படியே எடுத்து தோசைக்கல்லை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெயை மட்டும் அந்த கார்னர் பகுதியில் லேசாக ஊற்றி விடுங்க. இப்போ தோசைக்கல்லை சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். லேஸ் அந்த பக்கம் அப்படியே லைட்டாக அங்கங்கே டாட்டா நல்லா பொன்னிறமாக வெந்து வரட்டும். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம். இப்போ மொத்தம் நமக்கு இது ரெடியாக 4 நிமிஷம் ஆகும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும். அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நல்லா ஒன்று போல் அடையாக தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.